ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் சதீஷ், கொரியோகிராஃபர். ரிலேஷன்ஷிப் கௌதம் சார் வந்து என் காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன கேரக்டருக்காக வாரணமாயிரமில் வந்துட்டு அவர் கூட கனெக்ட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறமா அந்த படத்தில் ஏத்தி ஏத்திங்கிற ஒரு சாங் சூர்யா சார் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா சாருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அங்கேருந்து சார் கூட டச் இருக்கிற நிறைய விஷயங்கள் நிறையா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரீக்வெண்ட்டாக சார் கூட டச்சில் இருப்பேன். இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பண்ணும்போது சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது டான்ஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கேன்னு சாருக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா நீதான் என் பொன் வசந்தம் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அப்புறம் சார் கூப்பிட்டு சொன்னார், இந்த படத்துக்கு கோரியோகிராஃபி நீ தான்டா பண்ணுற அப்படின்னாரு. அந்த படம் தான் என்னோடய ஃபஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஏன்னா எந்த கோரியோகிராஃபர்ஸ்கிட்டையும் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டவே ஐ பிகேம் டான்ஸ் கோரியோகிராஃபர். அது எப்படி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, சார் என்னை ட்ரஸ்ட் பண்ணினதும் சார் என் மேலே வச்சிருந்த பிலீஃப், அதுக்காக மட்டுமே தான் அதில் பெரிய ஒரு விஷயமா இருந்தது, நல்லா பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சார் வந்து அஜித் சார் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா எல்லா தடவையும் ஏதாவது ஒரு டான்ஸ் விஷயமா இருந்தால் சாரே கூப்பிட்டு சொல்லிவிடுவார், பண்ணிடுறா அப்படின்னு சொல்லுவார். அஜித் சார் படம் அப்படிங்கும்போது சொல்லுவாரா மாட்டாரா, நம்மளை கூப்பிடுவாரா, கேட்கலாமா, ஏன்னா எல்லாமே எதுவுமே கேட்காம தான் சார் எனக்கு பண்ணார். எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியல. ஆனால் இதை கேட்காம இருக்கவும் கூடாது, இந்த படத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நிறையா தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு சாரை வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்து சாரை போய் ஆஃபீஸில் பார்த்தேன். அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சார் இந்த படத்தில் நான் ஒரு சாங் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். பட் ஆனால் வார்த்தை வரல, எப்படி சொல்லணும், எப்படி கேட்குறது அப்படின்னே தெரியாமல் ரொம்ப தயங்கினே இருந்தேன். ஆனால் சார் அது அழகாக, சாருக்கு அது புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக சார் என்னை பார்த்தது, என்னடா அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், குட் லக் சார், இந்த மாதிரி அஜித் சார் கூட ஃபிலிம் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகணும் சார் அப்படின்னு சாரை விஷ் பண்ணேன். அப்புறம் அவ்வளோதானடா அப்படின்னாரு. அப்படின்னு தயங்கி என்ன சொல்லணும் தெரியாமல், சார் அப்போ நீ கோரியோகிராஃப் பண்ணலையாடா அந்த படத்தில் அப்படின்னாரு. சார் அது கேட்க தான் சார் வந்தேன் அப்படின்னு. கண்டிப்பாக நீ சாங் பண்ணடா அதில் அப்படின்னாரு. நான் அதில் சாங் நான் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சினி ஃபீல்டில் வந்து ரொம்ப கம்மி. எல்லாருமே சொன்னாங்க எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்லைன்னா வேறு கோரியோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னாரு. சார் சொன்ன ஒரே வார்த்தையால் தான், இல்லை எனக்கு தெரியும் அவன் பண்ணிவிடுவான், அவன் அந்த விஷயத்தில் அவன் வேறு மாதிரி அப்படின்லாம் சொல்லி சார் தான் அதை ரொம்ப அழகாக புரிய வச்சார் எல்லாருக்குமே. அதுக்கப்புறமா எல்லாருமே சாங்ஸ்லாம் ஒன்று ஷூட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் சரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அஜித் சார் வழிமாவும் சரி, அதில் பெர்ஃபார்ம் பண்ண அருண் விஜய் சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக வந்தது அந்த சாங்கு. என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் என்னை அறிந்தால். ஃபஸ்ட்டு கொரியோகிராஃப் பண்ண போகிறவங்க எக்ஸைட்டடாக இருந்ததை விட நாட்கள் நெருங்க ரொம்ப ப்ரெஷராக இருந்தது, பயமாக இருந்தது. ஷூட்டுக்கு 1 வீக் முன்னாடி ஹாரிஸ் சார் ஸ்டுடியோ கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இதுதான் இந்த மாதிரி இதுதான் சாங் இருக்குது, விக்னேஷ் சிவன் படப்பட டைரக்டர், அவர் தான் லிரிக்ஸ் எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் விக்னேஷ் சிவன் வந்துட்டு என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து போனோம். அப்போது அதை ப்ளே பண்ணி காமிச்சாங்க. அதை வந்து ப்ளே பண்ணி காமிச்ச உடனே ஃபஸ்ட் டைம் எந்த பாட்டாக இருந்தாலுமே மைண்டில் டக்குன்னு ஏறுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் டு கோரியோகிராஃப் பண்ணும்போது அதை எப்படி விஷுவல் பண்ணுறது, அதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருக்கும்.
அந்த பாட்டை போட்டோன்னே அந்த பாட்டே பாதி விஷயத்தை எனக்கு சொல்லிடுச்சு. இந்த பாட்டு இப்படி தான் இருக்கும், இந்த பாட்டுக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஆடணும் அப்படின்னு அந்த பாட்டு நிறைய எஜுகேட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த பாட்டை ஒரு 10 தடவை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே சில விஷயங்கள்லாம் உங்களால் விஷுவலைஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் அதுக்கப்புறமா நான் கேட்கும்போது அது வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச் வெர்ஷன், அதாவது சாதாரணமாக அதை இப்படி இந்த மாதிரி ஐடியாவில் போகலாம் அப்படின்னு தான் ஹாரிஸ் சார் பண்ணியிருந்தார். ஜஸ்ட் இது பிளான் பண்ணிக்கிறதுக்காக ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு வேர்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஷூட்டுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி இந்த பாட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது இப்போ நம்ம கேட்குற வெர்ஷன் அதுதான். ரொம்ப நல்லா இருந்தது. லிரிக்ஸ் அதுக்கு ஆப்டாக அமைஞ்சது. இந்த லிரிக்ஸு வந்துட்டு அந்த படத்தோட நிறைய கனெக்ட் இருக்கும் அந்த லிரிக்ஸ்லேயும். சாதாரண ஒரு கமர்ஷியல் வெறும் பாட்டாக இல்லாமல் அதில் வந்து நிறைய கேரக்டரைசேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் அந்த பாட்டில் ஒரு லிரிக்னால் இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு சாங், பெப்பியான ஒரு சாங். சாங்ஸ் வந்த உடனே பிளான் பண்ணிவிடுவோம் கன்ஃபார்மாக. ப்ளஸ் எனக்கு வந்துட்டு நிறையா ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது. சாதாரணமாக கோரியோகிராஃப் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் யோசித்து வைக்க வேண்டியது. ஏன்னா அஜித் சார் ஆன் போர்ட், இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தில் ஸ்டிக் ஆக முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுறது என்னோடய உடம்புக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட இது அஜித் சார் மேலே அந்த ஸ்டெப்ஸ் வரும்போது எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்துக்கும் சப்போஸ் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கொஷின்ஸ் எனக்கு வந்ததுன்னா அதை ஆன்சர் பண்ணுறதுக்காகவே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ மெயின் எப்படின்னா அஜித் சார் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அதில் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற தாட் தான் இருந்தது. தவிர அஜித் சார் வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆட வைக்கணும், அஜித் சாரை நான் வந்துட்டு பயங்கரமாக ஆட வச்சுட்டேன், அந்த மாதிரி ஒரு பேர் வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட் நான் பண்ணுற அந்த கோரியோகிராஃபி, அந்த ஸ்டெப்ஸ் வந்து சாரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். சரி, சாருக்கு இது வந்து சப்போஸ் இதில் கொஞ்சம் இல்லை இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் இருந்தேன்னா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஸோ ஹீ நோஸ் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். ஸோ அவரோட சஜஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. ஆஸ் அ நியூ கமர் எனக்கு வந்துட்டு அவரோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவரோட இன்புட்ஸ் ஒன்று சொன்னார்னா அது 100% அது வந்துட்டு வேல்யூபுளாக தான் இருக்கும். அது நம்ம வந்து மறுபேச்சு பேசுறதுக்கான இடமே இருக்காது, டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஸ் அ பர்சன் இஸ். பட் அங்கே ஸ்பாட்டுக்கு போன உடனே எந்த ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஷூட் பண்ணால் கூட சார் இதுதான் நான் பிளான் பண்ண ஸ்டெப்ஸ், இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு உங்களோட ஐடியாஸ் தந்தால் சொல்லுங்கள் சார், நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும் விரும்பினா கூட சொல்லிவிடுங்க. இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிளானை நான் பண்ணாமல் நானே மாற்றிடக்கூடாது ஸ்டெப்ஸ், அதுக்காக தான் பண்ணுறேன் சார் அப்படின்னோடனே அவர் ரொம்ப ஸ்வீட்டாக, ஏன் சதீஷ் பேசிக்கிட்டே இருக்கீங்க, போய் டான்ஸ் பண்ணுங்கள் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஓகே சார் சொல்லிட்டு நான் இப்போ இதை பெர்ஃபார்ம் பண்ணி இப்படி தான் சார் டான்ஸ் கூட பண்ணி காமிக்கும்போது, பியூட்டிஃபுல்டா, இது பண்ணிடலாம்டா. நான் அதாவது எவ்வளோ இதை மாற்றுன்னு சொன்னால் இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னு ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட். நான் என்ன ஃபஸ்ட்டு நினச்சேனோ அந்த பிளானில் தான் இந்த பாட்டு போச்சு. அது எந்த ஒரு இடத்துலையுமே சார் வந்துட்டு இல்லை இப்படி அப்படி இந்த மாதிரி அப்படின்னு ஒன்று இதுலையுமே இன்வால்வே ஆகலை. ஏன்னா சார் வந்த உடனே ஒரு 15-20 மினிட்ஸ் எப்படின்னா சைலண்ட்டாகவே இருந்தது ஸ்பாட்டு. ஏன்னா நான் எதையுமே ஆரம்பிக்கலை. எனக்கு வந்து எப்படி அவர் முன்னாடி ஆக்ஷன் அவர் ஃப்ரேமில் சொல்லணும், ரெடின்னு சொல்லணும், மைக்கில் பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தில் 15 மினிட்ஸ் நான் என்னென்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சார் அதை சென்ஸ் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாரு, தோளில் கை போட்டுட்டு, என்ன சதீஷ் அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என்ன சார் டென்ஷனாக இருக்கா அப்படின்னா, இல்லை சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, மூஞ்சில் ரொம்ப கேவலமாக தெரியுதுடா, ஏன்டா டென்ஷனாக இருக்க, போடா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னாரு. அந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அந்த நெக்ஸ்ட்டு ஒரு 5 டேஸ் வந்துட்டு அப்படி இருந்தது. ஏன்னா இதுதான் தேவை ஆக்சுவலாக. எப்படி மைக்கில் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷன். ஏன்னா நான் எங்கே ஒரு இதுவாக இருந்தாலுமே நேராக கிட்டக்க போய் சார் சொல்லிட்டு வருவேன். அவர் வந்துட்டு ரொம்ப கூலாக வச்சுக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். அதுக்கப்புறமா சார் கூட மூவ் பண்ண எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சு. லாஸ்ட் நாள்லாம் வந்துட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடியே நாங்கள் ஷூட் பேக் பண்ணிட்டோம். அது வரைக்குமே முடிஞ்சிடுச்சு. அந்த சாங்கில் அஜித் சார் கூட
அருண் விஜய் அவரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அருண் விஜய் சார் எப்படின்னா ஒரு பிரதர் மாதிரி. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட போய் நல்லா பேசலாம். டென்ஷன் இருந்தால் கூட அவர்கிட்ட போய் புலம்பலாம். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் அவர். ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் சாங்க்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் இருந்ததுன்னா, ஒரு லைன் இவங்க இப்படி பாடுற மாதிரி, ஒரு லைன் சார் பாடுற மாதிரி, அப்படி ஏன்னா டபுள் வாய்ஸ் வந்தது சாங்கில். ஸோ அப்படிலாம் பிளான் பண்ணி அதை பண்ணியிருந்தோம். ஒரு இடத்துல வந்து சாருக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தது. அருண் விஜய் சாருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃபி இருந்தது. அருண் விஜய் சாருக்கு எப்படின்னா, சார் வரத்துக்கு முன்னாடியுமே எல்லாமே சொல்லி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி சாருக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தெரியும், சாங்கோட கோரியோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ஷார்ட் எடுத்து முடித்தோடனே எடுக்க போகும்போது சார்கிட்ட மட்டும், அஜித் சார்கிட்ட மட்டும், சார் ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னே கேட்டார். அருண் விஜய் அப்படின்னாரு. இல்லை சார், இந்த ஒரு இதில் வந்து நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு. இல்லையா, அவங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்து பார்த்தேனே அப்படின்னு. அப்படின்னா இல்லை சார், அது திருப்பி இன்னொரு இடத்துல வரும்போது தான் வேறு மாதிரி வரும். இல்லை சதீஷ், அருண் விஜயும் பண்ணட்டும், ரொம்ப பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எதுக்கு அது மாதிரி வேணாம், இந்த பாட்டு இப்படியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருந்துட்டு இந்த மாதிரி அவர் சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர் சொன்ன உடனே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்துட்டு அவர் எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஓகே, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா எனக்கு இன்னும் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து ஸ்க்ரீனை பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இன்னும் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அஜித் சார் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவரை நேரில் பார்த்து அவர் கூட இந்த சாங்கில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அப்போ போய் பார்ப்பேன். ஹீரோ அப்படி தான் கூப்பிடுவார். சார் சொல்லுங்கள் சார் அப்படி தான் ரொம்ப அதாவது அஜித் சார் எப்படின்னா, நானும் அவரும் என்னமோ ரொம்ப வருஷமாக அவர் எனக்கு கூட டச்சில் இருந்த மாதிரி தான் என்கிட்ட பழகினார். எனக்கு வந்துட்டு அவர்கிட்ட போய் ஹலோ சொல்கிறதுக்கு எப்படின்னா, ஒரு 4-5 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கூப்பிட்டு வச்சுட்டு ஹலோ சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்டா ஒரு ஹலோ தானடா சொல்ல போகிற, இதுக்கு ஏன்டா இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுற அப்படின்னுவார். இல்லை, அவர் கிட்டக்கு போனாலே பேச்சு வராது, தப்பாக எதாவது ஆகிடப்போகுது சொல்லிவிட்டு அதுக்காகவே அதுக்கே அவ்வளோ ரிஹர்சல் பண்ணி போவேன். அவர் வந்தார்னா டெய்லியாக தோள் மேலே கை போட்டுப்பார். கை போட்டுட்டு சாப்பிட்டியா அப்படின்னுவார். சாப்பிட்டேன் சார் அப்படின்னு. சாப்பிட்றியா திருப்பி அப்படின்னுவார். அதாவது சாப்பிட்லன்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு கதை. சாப்பிட்றது வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் டே எந்த விஷயமா இருந்தாலும் எடுப்பார். ஏன்கிட்டன்னு கிடையாது, அது யாராக இருந்தாலுமே சரி யூனிட்டில் அவர் வந்தார்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு தடவை பேசி ஹலோ சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கம்ஃபர்டபுளாக இருப்பார். அவர் அது வந்து நான் சொல்லணுங்கிறது ஒரு பெரிய முக்கியம் இல்லை. ஏன்னா ஆஸ் அ பர்சன் அப்படி தான் அவர். யாராக இருந்தாலுமே சரி அவர் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அதனால தான் எல்லாருக்குமே இப்படி ஒரு இன்னும் வெறித்தனமான ரசிகர்களுக்கு அவருக்கு இருக்கிறதுக்கு காரணமே பீயிங் ஹியூமன். அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அதான் கோரியோகிராஃப் பண்ணும்போது இந்த பாட்டை ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சோன்னே இந்த சாங் வந்து நம்மளை ஒரு ஜேர்னியில் கொண்டு போயிடும். ஸோ அப்படி தான் இந்த பாட்டோட ஆடியோவே அப்படி தான். அதாவது சும்மாவே உங்களை உட்கார வைக்காது. ஸோ சும்மாவே கேட்ட உடனேவே உங்கள் கால் தாளம் போகிற அளவுக்கு ஒரு பாட்டு இருந்ததுன்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம ஸ்க்ரீனில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிற வரைக்குமே ஒன்லி டான்ஸ் மட்டும்தான் அந்த பாட்டில் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பாட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு காலேஜ் கார்னிவல் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பாட்டோட மூடே ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் படம், ஃபேன்ஸுக்கும் அது வந்து ரொம்ப ஃபீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா பயங்கரமான நல்ல, அதாவது குத்துனா அப்படி குத்துன்னு குத்திருக்கோம் பாட்டு ஃபுல்லாக. ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு
என்னோட பேட்டர்னில் ஏதாவது நான் வந்து ஃபோக் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு இடத்துல அஜித் சாரும் ஒரு இடத்துல ஆடிருக்கார் தனியாக. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஏன்னா அது பண்ணலாமா, எந்த ஒரு கொரியோகிராஃபர் இருந்தாலுமே அந்த ஸ்டாருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு ஒன்று அப்படி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த ஆசை எனக்கும் இருந்தது. அந்த மாதிரி ஒரு போர்ஷனும் படத்தில் இருக்குது. அந்த பாட்டு எப்படின்னா, யார் வந்து ஏரியாவில் கல்யாணம்லாம் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஒரு கல்யாணத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் தான் அந்த பாட்டில் ஒரே டூல், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒன்லி வெப்பன் வி ட்ரஸ்டட் இன் ஜஸ்ட் டான்ஸ். தெரியாம நான் எதுவும் கேட்கல. அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இந்த பாட்டு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பாட்டில் அவர் யூஸ் பண்ண காஸ்ட்டுமே வந்துட்டு நெட்டில் ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை புக் பண்ணி வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் அது அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ அவர் போட்ட ட்ரெஸ்ஸுக்கே இந்த ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த பாட்டுன்னா இப்போவே நான் வந்து யூடியூப்பில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் வந்துட்டு இந்த பாட்டுக்கு வந்து அவங்களே சும்மா ஒரு வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம கரெக்டான ஒரு ஜேர்னியில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நாங்கள் கிளாரிட்டியாக நல்ல ஒரு விஷயமாக அது பண்ணியிருக்கோம். இதில் வந்து அனுஷ்கா அவங்களோட ஒரு சாங் பண்ணியிருக்கேன், ஏன் என்னை வெல்ல இன்று ஆளும் இல்லை அப்படின்னு. அந்த சாங் வந்து இதுக்கு டோட்டலாக இது எப்படி ரொம்ப லோக்கலாக இருக்குமோ அது வந்துட்டு அப்படியே டோட்டல் ஹை கிளாஸ். அந்த பாட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக ஷூட் பண்ணியிருக்கோம். மேம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான். அந்த பாட்டில் நிறையா மீனிங் இருக்குது ஆக்சுவலாக. அழகழகான செட்ஸ் சிலதெல்லாம் வரும். அந்த பாட்டை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அது சவுண்டாக வந்து அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவல் பண்ணுறது கஷ்டம். ஸோ விஷுவலாக வந்ததுக்கப்புறமா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே. இப்போது ரீசெண்டாக வரப்போகிற படங்கள் அப்படின்னு கொரியோகிராஃப் பண்ணதில் வந்து வாலு சிம்பு சாரோட ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது நம்ம ஆளுன்னு அதுவும் சிம்பு சார் படம், பாண்டியராஜ் சார் டைரெக்ஷனில். அதுக்கப்புறமா ஜெய் சாருக்கு வந்துட்டு வலியவன் அப்படிங்கிற ஒரு சாங் பண்ணேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு விக்னேஷ் சிவனோட ஃபிலிம் ஆன் ப்ராசஸில் இருக்குது, ஷூட்டிங் இஸ் ஆன் ப்ராக்ரஸ், நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஃபிலிம். ஸோ அதுவும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வர 2015 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன இன்டர்வியூக்காக என்னை கூப்பிட்டு ஹானர் பண்ண indiaglitz.comக்கு வந்து என்னோடய பெரிய நன்றி. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சினிமாவில் பற்றி கேள்விப்பட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் இருப்பா, இந்தியா கிளிட்ஸை வந்து ஒரு தடவை பார்த்துடலாம், ஏன்னா அந்த நியூஸ் கரெக்டாக இல்லைன்னா அப்போ தான் தெரியும், ஏன்னா இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வரும். ஸோ எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்குமே இந்த வெப்சைட்டில் வர நியூஸ் வந்தால் தான் நான் அதை ட்ரஸ்ட்டே பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு இந்தியா கிளிட்ஸ் வந்து ரொம்ப அழகாக சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு நியூஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு indiaglitz.com. தேங்க்யூ.